विघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्महं विश्वजितनिरीशं मध्यशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च। முதல் அத்தியாயம் இரண்டாவது வள்ளி மந்திரம் 5 பாராயணம். அவித்யாயாமந்தரே வர்த்தமானாः ஸ்வயம் வீராः பண்டிதம் மன்யமானாः தந்திரம்யமானாः பரியந்தி மூடாः அந்தேனைவ நீயமானாய தாந்தாः ந சாம்பராய பிரதிபாதிபாலம் பிரமாத்யந்தம் வித்தமோகேன மூடம் அயம் லோகோ நாஸ்தி பர இதி மானி புனர்வசமாபத்ய மே श्रवणाय बहुभिर्यो न लभ्यः शृण्वन्धो विभगवो यं न विद्युः आश्चर्यो वक्ता कुशलोऽस्य लब्धा आश्चर्यो ज्ञाता कुशलानि शिष्टः न नरेण वरेण प्रोक्त एषः विज्ञेय बहुधा चिन्त्यमाणः अनन्यप्रोक्ते गतिरत्र नास्ति अनीयान्यदर्घ्यमनुप्रमाणात् नैषादर्घ्येन मदिराप्यणेया प्रोक्तान्येनैव सुज्ञानाय प्रेष्ठ यां त्वापः सत्यकृदर्पदासि वातृक्नो भूयानचिकेतः प्रेष्ठा जानाम्यकं सेवतिरनित्यम् नह्यध्रुवै प्राप्यते हि ध्रुवं तत् ततो मया नचिकेतो चिदोऽग्निः अनित्यै द्रव्यै प्राप्तवान् अस्मि नित्यम् कामाप्याप्सितं जगतः प्रतिष्ठा तदोरनन्यमभयस्य भारम् सोममखदुर्गायं प्रतिष्ठां दृष्ट्वा हृद्या धीरो नचिकेतो अत्यसाक्षी மந்திரம் கடந்த வகுப்புல ஜானாம் அகம் சேவதிகி இது அனித்யம் ந ஹி அத்ருவைஹி பிராப்யதே ஹி த்ருவம் தத் ததஹ மயா நசிகேதஹ சிதோ அக்னி சிதக அக்னிஹி அனித்யைஹி திரவ்யைஹி பிராப்தவான் அஸ்மி நித்யம். அப்போ நான்
இந்த அனித்தியமான அனித்தியத்தை யம பதவியை நான் பெற்றிருக்கின்றேன். இது எதனால் எனக்கு கிடைத்தது? நச்சிகேதஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அக்னி, அந்த யாகத்தை செய்ததன் மூலமாக. அந்த யாகத்தை நான் எப்படி செய்தேன்? அனித்திய திரவியங்களை கொண்டு. அப்ப அனித்தியமான திரவியங்களினால் அனித்தியத்திலிருந்து அனித்தியம்தான் வரும், நித்தியத்திலிருந்து நித்தியம் கிடைக்கும். அப்போ இங்கே என்னால் இந்த அக்னியானது செய்யப்பட்டது. அது எப்படி செய்யப்பட்டது? அனித்தியைகி திரவியைகி இவைகளை கொண்டு செய்யப்பட்டது. அப்படி செய்யப்பட்டதின் பலனாக நித்தியமான யம பதவியை நான் பெற்றிருக்கின்றேன். பிராப்தவான் அஸ்மி, நான் பெற்றிருக்கின்றேன். அப்போ நான் என்ன சொல்றேன்? ஜானாமி அகம், எனக்கு தெரியும். என்ன? சேவதிக்கு இது அனித்தியம். சேவதிக்கு இது இந்த கர்ம பலன்களால், இந்த யாகத்தினால் வரக்கூடிய அந்த பலனானது அனித்தியமானது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனெனில் அத்ருவைகி பிராப்யதே ஹி துருவம் தத்து. ஏனென்றால் இந்த அனித்தியமான யாகங்களினால், அனித்தியமான இந்த கர்ம பலன்களினால் அந்த எந்த தத்து துருவம் நான் பிராப்யதே, அந்த உன்னதமான மகோன்னதமான அந்த பிரம்ம தத்துவத்தை நம்மால் அறிய முடியாது, அடைய முடியாது. அப்ப இங்க நித்தியத்திலிருந்து நித்தியம், அனித்தியத்திலிருந்து அனித்தியம் என்கின்ற விஷயம் எனக்கு நன்றாக தெரிந்திருந்த போதிலும் கூட நான் என்ன பண்றேன்? இந்த தத்துவத்தை நான், இந்த யம பதவியை அனித்தியத்தின் மூலமாக தான் பெற்றிருக்கின்றேன். அப்ப அனித்தியத்தின் மூலமாக வந்ததுனால அந்த யம பதவியும் கூட என்ன ஆகுது? அனித்தியமே அப்படின்னு யார் உணர்ந்திருக்கிறார்? நச்சிகேதஸ் உணர்ந்திருக்கிறான். நச்சிகேதஸ் இதை தெரிந்திருக்கிறான். அதான் சொன்னார், உங்களுடைய பதவியை காலத்துக்கிட்டான். அப்ப இது நிரந்தரம் இல்லை அப்படின்றது நன்றாக தெரிகிறது. அப்ப யமனுடைய பார்வையில் இந்த உண்மையை நச்சிகேதஸுக்கு சொல்றார். எனக்கும் தெரிந்தது, தெரிந்தும் கூட நான் இதை செய்கிறேன். தர்மனுக்கு எது தர்மம் எது அதர்மம் என்று நன்றாக தெரிந்தது. தர்மத்தை ஃபாலோ பண்றார். அப்ப இங்க துரியோதனன் எது தர்மம் எது அதர்மம் நன்னா தெரிகிறது. ஆனால் அவர் என்ன பண்றாரு? அதர்மத்தை ஃபாலோ பண்றார். ரெண்டு பேருக்கு தெரியும், தெரியாம இல்லை. பட் எதன் பொருட்டு? இது நன்னா தெரியுது, யமனுக்கே நல்லா தெரியும், அனைத்தையும் தான் தெரியும். தெரிந்தும் தன் பதவியை அவர் தக்க வைத்திருக்கிறார். யம பதவியை அவர் வகுத்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி துரியோதனுக்கு தெரிகிறது இது அதர்மம் தான் செய்வது அப்படின்னு. இருந்தாலும் எதற்காக? அந்த பதவியின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் பொருட்டு. அந்த மாதிரி இங்கே மனித வாழ்க்கையில என்ன பண்றாங்க? எது சரி எது நல்லது எல்லாத்துக்கும் தெரிகிறது. ஆனா தன்னுடைய சுயநலத்தின் பொருட்டும் தான் கொண்ட அந்த ஆசையின் பொருட்டும் அவன் என்ன பண்றான்? அந்த அதர்மத்தை செய்ய துணிந்து இருக்கிறான். அதுதான் காமம் வரும் பொழுது இப்போ மோகம் வருது. மோகம் தான் காம ஏச குரோத ஏசகா. இப்ப காமம் வரும் பொழுது அந்த கோபம் என்ன ஆகுது? அவன் மயக்கத்தில் உற்று அந்த மயக்கமானது அவனை என்ன பண்ணுது? மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு எடுத்து செல்வது. அதுதான் எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைவது இவன் கொண்ட அந்த ஆசை. அந்த ஆசையை அடைதல் பொருட்டு. சினிமாவுக்கு போகணும், பணம் கொடு. படம் ரிலீஸ் ஆகிருக்கு, முதல் ஷோ நான் பார்த்தே ஆகணும், முதல் ஷோ நான் பார்த்தே ஆகணும். அம்மா சொல்றாங்க, இல்லடா நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேணும், அது மட்டும்தான் எனக்கு இருக்கு இப்போ பணம், நாளைக்கு அரிசி வாங்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல் ஷோ நான் பார்த்தே ஆகணும், படம் இன்னைக்கு ரிலீஸ். அப்போ என்ன பண்ணுவான்? இல்லை அம்மா சொல்றாங்க, இவன் வேணும்னு சொல்றான். அப்போ அவருடைய மோகமானது என்ன ஆகுது? படம் பார்த்தே ஆகணுங்கிற அந்த உந்துதல், அந்த கிளர்ச்சி என்ன பண்ணுது? எனக்கு கண்டிப்பா பணம் வேணும், ஏன்னா நான் இன்னைக்கு அந்த படத்தை பார்த்தே ஆகணும். அம்மா இல்லை கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகுது? உடனே அந்த ஆசை, படம் பார்க்கணுங்கிற ஆசை என்ன ஆகுது? கோபமாக. அப்ப அந்த படம் பார்க்கணுங்கிற அந்த ஆசையானது அவனுக்குள்ள ஒரு மயக்கத்தை, ஒரு போதையை ஏற்படுத்துகிறது. அதை பார்த்து எப்பாடுபட்டாவது அதை பார்த்தியா நீ பணம்.
நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைப்பா, இந்த பணம் தான் நாளைக்கு அரிசி வாங்கணும்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு பணம். அப்போ என்ன ஆகுது? பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது இவனுக்குள்ள என்ன ஆகுது? வெறி வருது. வெறி வந்த உடனே என்ன ஆகுது? அம்மா முந்தானையில முடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? என்னுடைய ஆசையை எங்க பூர்த்தி செய்ய முடியல, கத்தி எடுத்து அவ்வளோதான், அம்மாவாவது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுறான்? குத்திட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் படம் பார்த்து அந்த ஆசையை தீர்த்துறான். அந்த ஆசையை தீர்ந்தது பிற்பாடு அப்புறம் என்ன, வீட்டுக்கு தானே வரணும். வந்து பார்க்குற அம்மா செத்து கிடக்குறாங்க, ஒரே கூட்டமாக இருக்கு. அப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ அதுக்கு முன்னாடி அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது? இப்போ அந்த ஆசையை பூர்த்தி ஆனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? பார்க்குறான், வீட்டுக்கு வந்து பார்க்குற ஒரே கூட்டமாக இருக்குது. என்ன நடந்தது? அம்மா செத்து கிடக்குறாங்க. அது செத்தது கூட அவனுக்கு நினைவில் இல்லை. அந்த மோகமானது அவனை முழுமையாக கவர் பண்ணிடுச்சு. அது வரைக்கும் எது அவனுக்கு அந்த நேரத்தில் எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஆராயக்கூடிய புத்தியானது, அதனால புத்தி நாசம் ஏற்படுகிறது. புத்தி நாசம் ஏற்படுகிறது. அதனால விபரீத காலே விநாச காலே விபரீத புத்தி சொல்றோம். அந்த காலம் வரும்பொழுது நமக்கு யாரா இருந்தாலுமே அந்த விபரீத புத்தியானது வந்துடும். அப்படி வந்ததுதான் துரியோதனுக்கும் துச்சாதனுக்கும் அந்த விநாச காலம் வந்து விபரீத புத்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ வந்து பார்க்கும்போது அவனோட மனநிலை எப்படி இருக்கும் நினச்சி பாரு. அப்போ ஐயோ நான் ஒரு மனித மிருகமாக இருந்துட்டேனே. அப்போ உடனே புலம்புறான், தலையை போட்டு அடிச்சுக்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேனே, தெய்வமாக இருக்கக்கூடிய என் தாயை நானே கொண்டுட்டேனே, பாழா போன இந்த சினிமாவினால எங்கள் அம்மாவை நான் தொலைச்சிட்டேனே, ஏன் எனக்கு இந்த புத்தி வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த மாதிரியான உணர்வு வந்தது, என்ன காரணம் அப்படின்னா, இவ என்ன நினைக்கிறா? என் தாயை விட இந்த சினிமா வசதி, என் தாயை விட அந்த நடிகர் எனக்கு வசதி அப்படிங்கிற சூப்பர் இம்போசிஷன். இதுக்கு பேர் என்ன சொல்றது? சூப்பர் இம்போசிஷன், அத்தியாரோபம்னு சொல்றது. இதுக்கு பேரு அத்தியாரோபம். அபவாதம் வந்து ஒன்றில் இல்லாத ஒரு விஷயத்தை வேறொன்றாக ப்ரொஜெக்ஷன் பண்றது, அதன் மேல் ஏற்றி பார்ப்பது. பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணை பார்க்கணும். சினிமா நடிகை பார்த்தா அது அதே மாதிரி தான். அங்க எப்படி அந்த மாதிரியான ஒரு அந்த எண்ணம், அந்த தாட்ஸ் எப்படி வருதோ அதுதான் என்ன ஆகுது? பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு. அதனால இருப்பதை இருப்பதாக பார்க்க வேண்டும். எத்பாவம் தத்பவத். நீ எந்த பாவத்தோடு நீ பார்த்தியோ அதுவே அங்கு உருவாகும். அதனாலதான் அப்ப மனசை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த மாதிரியான அப்ப அச்சைய பகுத்து அறிவதற்குண்டான அறிவு நமக்கு வேணும். முதல்ல அந்த ஞானம் இருந்தாதான் நம்ம இதிலிருந்து மீண்டு வர முடியும். இல்லாட்டி முடியாது. பகுத்தறிவு என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம்? பகுத்தறிவுட எதை பகுத்தறிவுனாங்க? இதைத்தான் பகுத்தறிய வேண்டும். அப்ப அந்த வரைக்கும் ஏன் என்னுடைய மனமானது அப்ப எனக்கு அந்த அறிவு வேலை செய்யல, இப்ப ஏன் அறிவு வேலை செய்யல அப்படின்னா அங்க பூர்த்தி ஆனதையும் அப்ப என்ன ஆகுது? ஒரு தெளிவு ஆட்டோமேட்டிக்கா மனசு என்ன ஆகுது? அப்ப இங்க வந்து அதுக்கப்புறம் தான் அந்த சுய அறிவு வேலை செய்கிறது. அப்பதான் சுய அறிவு வேலை செய்யுது. அது வரைக்கும் சுய அறிவு வேலை செய்யல, அந்த மோகத்தில் இருந்த அறிவு தான் வேலை செய்யுது. இதுதான் நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். இதே லோகத்துல நீங்க அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஒவ்வொரு விஷயங்களை நாம் உள்ள போகும் பொழுது அங்க என்ன ஆகுது? தன்னுடைய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னா அப்ப என்ன ஆகுது? சுய அறிவு வேலை செய்யாது. இதுதான். அதனாலதான் என்ன ஆகுது? வேண்டாம்ப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னா கேட்காது. இல்ல அவரே எனக்கு வேணும், புரியுதா? அப்புறம் அவளே எனக்கு வேண்டும். இருவரும் ஈருடன் ஒரு அம்பிகா அம்பியாவதி அமராவதி இல்லையா? அந்த மாதிரி ரோமியோ ஜூலியட். அப்படி முடியாது. ஏன்னா சுய அறிவு வேலை செய்யாது. வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளே அங்க கிடையாது. அப்ப எப்ப வரும் அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அப்படி யோசிச்சுட்டாங்க.
புரியுதா? 6 மாசம் கழிச்சு என்ன ஆகுது? அப்புறம் யோசிப்பான், பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும் பொழுது ஆஹா அப்படியே இப்படி ஏமாந்துக்குமே. என்ன ஆகுது? அந்த பூர்த்தி ஆகுது. ஒரு பொருள் நான் அடைய வரைக்கும் தான் அது என்ன ஆகுது? இந்த பொருளுக்கு நான் சொன்னதெல்லாம் தலையாட்டுவேன். அந்த பொருள் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? என்னுடைய மனசே அது ஆக்ட் பண்ணும். ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சது என்ன பண்ணும்? அப்போ உண்மையிலே சுயரூபம் வெளியில வரும். அப்ப இத்தனை நாள் நீ இப்படி இல்லையாடா, என்னடா இப்படி பண்ற கல்யாணத்துக்கு அப்புறம், முன்னையெல்லாம் அப்படி இல்லையாடா, இப்ப இப்படி பண்றியாடா, எங்க அப்பா அப்பவே சொன்னார்டா, உன்னை நம்பி நான் வந்துட்டேனேடா. போச்சு போச்சா? அப்ப என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. அப்ப என்ன ஆகுது? போச்சா எல்லாமே. அப்புறம் இவரும் கஷ்டப்படுவார் தெரியாம. ஆமா, நீ அப்ப அப்படி இருந்தியாடா, அப்ப இருந்தியம்மா, இப்ப இப்படி பண்றியம்மா, போச்சு. அப்ப என்ன இது? அப்ப என்ன ஆகுது? எங்க அப்பா அம்மா அப்பவே சொன்னாங்க, எங்க வீட்லயே எங்க அப்பா அம்மா அப்பவே சொன்னாங்க, புரியுதா? அப்ப என்ன ஆகுது? இப்போ தெளிவு. அப்ப வந்து 2 பேர்த்துக்கு அந்த மோகத்துல இருந்ததுனால அறிவு வேலை செய்யல. இப்ப என்ன ஆகுது? பூர்த்தி ஆகுது. பூர்த்தியானது என்ன ஆகுது? அப்பதான் சுய அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்பதான் என்ன ஆகுது? ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது அப்பதான் உணர்கிறார்கள். ரியாலிட்டி அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த ரியாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸ் ஷுட் எஜுகேட், இல்லாட்டி முடியாது. அப்ப எப்ப எஜுகேட் பண்ணணும்னாக்கா, எப்ப எஜுகேட்? மோகத்துக்கு என்ன எஜுகேட் பண்ணாலும் வேலை செய்யலாம். ஒண்ணு அது வருவதற்கு முன்னாடி எஜுகேட் பண்ணணும். இல்ல அப்படியா முழுமையா எல்லாம் அடிபட்டு வந்ததுக்கு அப்புறம் எஜுகேட் பண்ணணும். அதுதான் அந்த வேதாந்தம். ஒன்னும் முன்னாடி சொல்லிடணும். அதனாலதான் குருகுல வாசம் இருந்து அதெல்லாம் படிச்சு இந்த ரியாலிட்டி, வாழ்க்கைனா என்ன, யதார்த்தம் என்ன, உலகம்னா என்ன அப்படிங்கிறத முன்னாடி படிச்சுக்கணும். இல்ல அப்படியா ஒரு 50 வயசு எல்லாம் அடிபட்டு உடப்பட்டு இடிபட்டு அப்புறம் வந்து அந்த உண்மை என்ன அதெல்லாம் பூர்த்தி ஆயிடும். அப்ப உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். 2 ஒன்னு அடிபட்டு தெரிஞ்சுக்கிறது, ஒன்னு அறிவின் மூலமாக தெரிந்து கொள்வது. அப்ப என்ன ஆகும்? சின்ன வயசுலயே அந்த விஷயம் வரும் பொழுது என்ன ஆகும்? நாளைக்கு அந்த மாதிரி உணர்வுகள், அந்த அறிவு வர வர என்ன ஆகும்? நமக்கு புத்தியில அந்த அறிவு வந்து நமக்கு அப்பப்போ உள்ள வந்து அடிச்சு கொடுக்கும். அதனாலதான் நம்பினால் கெடுவதில்லை 4 முறைக்கு. அதுதான் காரணம். புரியுதுல்ல? வேற வந்து உள்ள போய் அவனை இது பண்ணும். அப்ப வேலை செய்ய அவனை விடாது. அந்த அறிவு உன்ன உள்ள கிளர்ச்சி பண்ணிக்கிட்டே அதுக்கு அது இது குற்றம், இது சரியில்லை அப்படிங்கறது சொல்லும். ஏன்? அவனுக்கு முன்னாடியே அது எது சரி எது தப்புங்கிறது சொல்லப்பட்டது, தெரிஞ்சிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ற? இது சரி இது தப்புங்கிறது உடனே அந்த அறிவு என்ன ஆகுது? தப்பு பண்ண போற, வேண்டாம் இது தப்பு அப்படின்னு உள்ள அவன் எதிர்த்து வந்து நிற்பார். யார் வந்து நிற்பா? அந்த அறிவானது விஸ்வரூபம் எடுத்து வந்து நிற்கும். அப்ப இந்த எஜுகேட் வந்து ஒண்ணு முன்னாடி பண்ணணும், இல்ல பின்னாடி பண்ணிடணும். இப்ப இடப்பட்ட காலத்துல பண்ணுனா என்ன? அப்பதான் விரோதம் ஏற்படுகிறது. விரோதம். விரோதம் என்ன ஆகும்? குரோதமாகி அப்புறம் எல்லாம் விட்டு போட்டு எனக்கு அப்பா அம்மா வேண்டாம், ஐயோ எதுவும் வேண்டாம், அவரு இதாயிட்டாரு, வெக்ஸ் ஆயிட்டாரு. ஆமா, அவரு மட்டும்தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்ன ஆகுது? அந்த நேரத்துல போய் என்ன எஜுகேட் பண்ணாலும் என்ன நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் வேற வழியே இல்லை. அந்த ஸ்டேஜ் வந்துட்டா we can't do anything, ஒன்றும் பண்ணல. அப்ப என்ன பண்ண? சரியப்பா நல்லா அப்படின்ட்டு எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. இல்லை அப்புறம் என்ன ஆகுது? 2 வருஷம் கழிச்சு அப்புறம் எங்காச்சும் போய் வேலை செய்யும். எப்பா நீ ராமசாமி இல்லையா? என்ன இங்க நின்றுட்டு இருக்கிற? இங்க என்ன பண்ற? கட்ட வேலை செய்யணுங்க ஐயா. என்னமோ உங்க அப்பா அப்படி வாழ்ந்தவர். அப்ப என்ன ஆகுது? தேவி அழுது, எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடாதீங்க, ஏமாந்துட்டேன் அப்படி. என்னம்மா பண்றது இல்லையா? அப்ப அவங்க அப்பா அம்மா கேட்டா எவ்வளவு மனசு கஷ்டப்படும், எவ்வளவு துடிக்கும். அப்ப அது துடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்பதான் தெளிவான. அப்ப அன்னைக்கு தெரியல, அது துடிக்குது தெரியல. அன்னைக்கு அவங்க துடிக்குமே அப்படின்னு தெரியலாம். இப்போ தெரியும் அப்பா அம்மா மனசு துடிக்குமேன. இது அப்பதான் துடிக்குது, இது இங்க துடிக்குது, இதே துடிப்பு தான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு அப்பதான் உணர்றாங்க. இதுதான் எல்லா இதுலயும்
நீங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, அப்புறம் என்ன சொல்லுது, வேற என்ன சொல்கிறது, லவ் மேரேஜா, வாட் எவர் இட் இஸ், இது ரெண்டுக்குமே இது உண்டு. அதனால தான் ஒன்று திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், தோழனாக இருந்து தோழியாக இருந்து இந்த ரியாலிட்டியை வந்து சொல்லுவாங்க, எடுத்து பேசுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? இல்லை, கிடையாது. பேரண்ட்ஸும் சொல்றதில்ல, நட்பு வட்டாரம் சொல்றதில்ல. போனால் சினிமா போவான், மால் போவான், வேற அட்வைஸ் கொடுக்குறக்கு அவனுக்கு அறிவில்லை. நண்பன்னா யாரு அப்படி இருந்தாங்க அந்த காலத்தில். அது ரியாலிட்டி சொல்லி கொடுத்து அப்படிலாம் வளர்த்துனாங்க. இன்னைக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ இது நாம தான் என்ன பண்ணோம், புரிந்து, அப்போ அந்த மோகம், அதுக்கு முன்னாடி இருந்த அறிவு எப்படி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவு எப்படி அப்படிங்கிறத நாம தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால இங்கே இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியும், யம தர்மராஜ் எல்லாம் தெரிந்தும் கூட என்ன பண்றேன், நான் இந்த நித்தியமான என்ன யமப்பதவி, அநித்தியமான நித்தியம், நித்தியமான அநித்தியம் நான் இருக்கிறப்பா. அப்ப என்ன இது வந்து, அப்ப நீ என்னதான் நீ வந்து கர்ம பலன்களினால் நீ என்ன நிதியை பெற்றிருந்தாலும் அது உண்மையாகாது. ஏன்னா உண்மை என்பது வேறு, சத்தியம் என்பது வேறு. அப்ப இந்த அழியக்கூடிய பொருளின் மூலமாக அழியாத மகோன்னதமான இந்த விஷயத்தை நாம் அடைய முடியாது. அப்ப அது என்ன அப்படின்றத யம தர்மராஜன் சொல்றார். அப்ப அடுத்த மந்திரம் 11, காமாஷ்யாப்திம் ஜகதக பிரதிஷ்டாம் ஆப்திம் கிருதோஹ அனன்யம் அபயஸ்ய பாரம் ஸ்தோமம் மகத் உருகாயம் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா திருத்யா தீரஹ நச்சிகேதஹ அத்ய திராஹி. நச்சிகேதஹ, ஹே நச்சிகேதஹ, காமாஸ்ய ஆப்திம் ஜகதக பிரதிஷ்டாம். நீ எப்படி இந்த அனைத்து ஆசைகளையும் அடைந்து பூர்த்தியானவனாக இருக்கிறாய். பூர்த்தியானாதான் அவனுக்கு உண்மை ஞானம் வரும். நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப அவன் என்ன ஆகுது, நீ அனைத்து ஆசைகளையும் அடைந்தவனாக இருக்கிற, அது பில்லாயிட்ட நீ, அதனால தெளிவான ஞானம் வந்திருக்கிறது. அப்ப காமாஸ்ய ஆப்திம் ஜகதக பிரதிஷ்டாம். அப்ப இந்த உலகமானது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது, அனைத்து ஆசைகளினுடைய பிறப்பிடமாகவும் அதை அனுபவிக்கும் இடமாக இந்த ஜகதக நிலை நிற்கிறது. அது எங்கே நிற்கிறது, இந்த உலகம் அந்த பரமாத்மாவில் நிலை கொண்டிருக்கிறது. அப்ப அந்த நீயோ காமாஸ்ய ஆப்திம், அனைத்து ஆசைகளையும் அடைந்தவனாக இருக்கிறாய். அந்த ஆசை எங்க, இந்த உலகத்தில் நிலை கொண்டிருக்கிறது. அந்த உலகமோ அந்த பரமாத்மாவில் நிலை கொண்டிருக்கிறது. ஏ நச்சிகேதா, அப்ப இந்த உலகமானது ஆசைகளுக்கு உட்பட்ட இடமாக இருக்கிறது. ஆசையினுடைய பிறப்பிடமாக, அந்த ஆசைகளை அனுபவிக்கும் விதமாக இந்த உலகமானது இருக்கிறது. அந்த உலகமோ இந்த பரமாத்மா ஸ்வரூபத்தில் பிரதிஷ்டா. அப்ப இந்த உலகமானது ஆசைகளுக்கு ஆதாரமாக அது விளங்குகிறது. அதற்கு ஆதாரமாக இந்த பரமாத்மா தத்துவமானது விளங்குகிறது. அப்ப இந்த உலகம் அப்படிங்கிறது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், அனைத்து ஆசைகளினுடைய பிறப்பிடம். என்னுடைய சுயநலத்திற்கு எல்லா ஹேதுக்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்ப என்னுடைய சுயநலத்திற்கு எல்லா ஹேதும் இங்க இருக்கனால என்ன ஆகிற, நான் அகங்காரம் ஆணவத்தோடு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது புரியுது. அப்ப நான் அகங்காரத்தோடு இருக்கிறேன் அப்படின்னாக்கா அடுத்தது காமாஸ்ய ஆப்திம் ஜகதக பிரதிஷ்டா. கிருதோகோ அப்படின்னா இங்க தியானம் செய்யறோம். அனன்யம் அபயஸ்ய பாரம். இந்த தியானத்தினுடைய கிருதோகோ, தியானத்தினுடைய முடிவான பலனாக அது அப்ப எல்லையில்லாத தியானத்தினுடைய எல்லையில்லாத பிறப்பிடமாக இருக்கிறது. அதற்கு எல்லை கிடையாது. இப்ப தியானம் பண்ணா இந்த எல்லையை நாம் வரையறுக்க முடியுமா, இந்த பிரபஞ்சனுடைய எல்லையை? முடியாது. அதுபோல அந்த பரமாத்மாவினுடைய அனந்தியம். அப்போ அந்த எல்லையை இது
முடிவில்லாத எல்லையில்லாத தியான சுரூபமாக அது விளங்குகிறது. அடுத்தது அபயஸ்ய பாரம். அபயஸ்ய பாரம் அப்படின்னாக்கா இது அனைத்திற்கும் மேலானதாக இருக்கிறது, அனைத்திற்கும் மேலானதாக. அப்புறம் என்ன, அபயம் பயத்திற்கு இடமில்லாததாக இருக்கிறது. பயம் எதனால் வருகிறது? இந்த பயம்ங்கிறது என்ன? என்னை விட வேறு ஒரு பொருள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அறிவினால் பயம் வருகிறது. சினிமா பார்த்து நைட்டு வாரம் கும் இருட்டு, மரத்துக்கடியில் வெள்ளையா நிற்குது, மரத்துக்கடியில் வெள்ளையா நிற்குது. அப்ப என்ன ஆகுது? அங்கிருந்து பார்க்கறான், மனசுல என்ன ஆகுது? ஒரு பயம். அப்ப என்னை விட வேற ஏதோ அங்க இருக்கிறது. அப்ப பார்க்க உடனே என்ன ஆகுது? அவனுக்குள்ள பயம் ஆகுது, கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப உடனே என்ன ஆகுது? அப்படி ஆடுற மாதிரி இருக்கிறது. அப்படி மெதுவா நம்மளை நோக்கி அப்படியே நகர்ந்து அப்படியே வருது. என்ன பண்ணுவோம் நாம? பின்னங்கள் பெடல் அடிக்க எடுத்தா பாரு ஓட்டம் அப்படின்னு எங்க போறோம்னு நமக்கே தெரியாது. அப்ப காலையில் ஸ்கூலுக்கு போயில பார்த்தா அங்க வெள்ளை வேட்டி மரத்துல ஆடிட்டு இருக்கு. அடப்பா, இதை பார்த்தா நான் பயந்த நைட்டு. அப்ப என்ன ஆகுது? ஒரு தெளிவு கிடைத்து விடுகிறது. ஆனா அது வரைக்கும் அது என்ன ஆகுது? அந்த பயமானது இருந்துட்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது? புரிஞ்சுக்கிறோம், அடே இது இல்லை. அப்ப என்னை தவிர, அதே மாதிரி இந்த என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த வஸ்துக்களும் இல்லை. நானே அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மம் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறது, அதுவும் நானாகவே இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? பயம் போய்விடும். அப்படி அந்த பரமாத்மா, அந்த இறைவன் பயத்திற்கே இடம் இல்லாத, அதனால அவரை பார்த்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இந்த பிரபஞ்சத்தை பார்த்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எல்லா உயிர்களிலும் அந்த இறைவன் இருக்கிறார், அதனால பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியா? சரி சரி, காட்டுக்குள்ள போற, எதுக்கு அப்புறம் புலி வந்து நிக்குது, இப்ப நான் பயக்கிறதா வேண்டாமா? நீங்க தானே சொன்னீங்க அதுக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படின்னு. கரெக்ட் தானே? இப்ப என்ன பண்றது? நான் பயந்துக்கிறதா வேண்டாமா? அது எந்த நேரத்தில் நீ வந்து சாப்பிடுமோ என்னமோ, இது என்ன பண்றது? அப்ப இதற்கு என்ன பண்ணாங்க அந்த காலத்து ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள்லாம்? அப்ப அவங்களும் புலியைத்தானே பார்த்தாங்க. அப்ப அவங்களை மட்டும் எப்படி ஒண்ணும் பண்ணல, நம்மளை என்ன பண்ணும்? அப்ப நமக்கு என்ன ஆகுது? ஒரு விதமான பயமானது ஏற்படும் பொழுதே அந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும்? அது தெரிஞ்சது. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வந்து எவ்வளவோ கதைகளை பார்க்கிறோம், எத்தனையோ சின்ன சின்ன மாணவர்கள்லாம் பார்க்கிறோம் இல்லையா? நாராயணன், எந்த நாராயணன் போனார் இல்லையா? எதை நோக்கி போனார்? சூரிய நாராயணனா, லட்சுமி நாராயணனா, எந்த நாராயணன் போனார்? வனத்துக்கு போறார் இல்லையா? போகும் பொழுது சின்ன பையன் பேர் என்ன? நீலகண்ட். நீலகண்ட், நீலகண்ட் போறார். எதுக்கு? அப்படி புலி வந்து நிற்குது. அப்ப என்ன ஆகுது? புலி ஐயப்பன் போனார். புலி என்ன பண்ண சொன்ன பண்ணல. என்ன காரணம்? என்ன ரீசன்? புலி மேல ஏறி வாராரு, எப்படி இருக்கும்? அப்ப அவர் பயந்துக்கலையே. அப்ப அவர் மனோநிலை எப்படி இருந்தது? அதுதான். அப்ப எங்கும் இறைவன் இருக்கின்றார், எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றார், அனைத்து உயிர்களிலும் அப்படி பார்க்கக்கூடிய அந்த புத்தியானது வரும்பொழுது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா மாறி மனதில் அந்த ஃப்ரீக்வன்சியானது வேலை செய்யுது. அப்ப அந்த உயிரில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் இந்த உயிரில் இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணு அப்படிங்கறதே வந்துருது. ரெண்டு கண்ணுல பார்க்குது. இவர் பார்க்க அவர் பார்க்க, இவர் பார்க்க அவர் பார்க்க, புலியும் பார்க்குது, ஐயப்பனும் பார்க்கிறாரு. ரெண்டு பேரும் கண்ணுல பேசுறாங்க. புரியுதா? அப்ப அந்த கண்ணுக்கு கண்ணு பார்க்கும்பொழுது என்ன ஆகுது? மேட்ச் ஆகுது. ரைட், இவன் நம்மளை தொந்தரவு செய்யக்கூடிய வந்தவன் அல்ல, அவன் எனக்கு ஹிதமானவன் அப்படின்னு புரிஞ்சுக்குது. இந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி வேலை செய்யும் பொழுது என்ன ஆகுறது? நமக்கு அந்த பயமானது, என்னை விட வேறு இங்கே எதுவும் இல்லை, அந்த பயமானது போய்விடும். பயமே இருக்காது. அப்படி அந்த இறைவன் அபயம், அபயங்கரன், பயத்தை போக்குபவன். எப்படி? தான் அபயமாக இருந்து அபயத்தை போக்குபவன். அப்ப இந்த உலகத்தில் நீ பயப்படுவதற்குண்டான வேற எந்த பொருள்களுமே இங்க இல்ல. அபயஸ்ய பாரம். அப்புறம் அடுத்தது என்ன? ஸ்தோமம். ஸ்தோமம் என்ன? துதிக்கு போற்றுதலுக்கு உரியவர். அந்த ஆத்மா, அந்த பரமாத்மா போற்றுதலுக்கு உரியது ஸ்தோமம். மகத்.
மகத்தன மிகப்பெரியது, மகத்தனா மிகப்பெரியது. அடுத்ததாக உருகாயாம் பிரதிஷ்டாம் திருஷ்டுவா, அப்ப பூஜிக்கத்தக்க ஐஸ்வர்யத்தோடு விளங்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டாம், அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா தத்துவத்தை அதை நீ பார்த்து திருப்தியா உறுதியுடன் தீரக தீரனான நச்சிகேதா அத்யத்ராக்கி இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அனைத்தையும் நீ ஒதுக்கிவிட்டாய். அப்ப என்ன ஆகுது, நீ இப்பொழுது அனைத்து ஆசைகளிலும் நிறைவு பெற்றவனாக, நிறைவு பெற்றாதான் தெளிவு கிடைக்குது. ஆல்ரெடி நீ ஆசை உட்பட்டவனாக இருக்கலாம், உட்படாதவனாக இருக்கலாம். இப்ப சொன்னோம், அதாவது அதாவது ஒண்ணு அந்த மோகம் வருவதற்கு முன்னாடி படிச்சிடணும், இல்ல அடிபட்டு அது பின்னாடியே படிக்கணும், அப்ப தெளிவு கிடைக்கும். அப்ப என்ன பண்றான், இந்த படத்தை பார்க்கிற வரைக்கும் அவனுக்கு அது தெளிவு வரல, பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பூர்த்தியானதுக்கப்புறம் வரதான் தெளிவு கிடைக்குது. அதே மாதிரி இங்க என்ன ஆகுது, இந்த வாழ்க்கையில எல்லாம் பார்த்துட்ட நச்சிகேதா, உனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. இந்த தெளிவு என்ன பண்ணுது, உனக்கு இந்த உலகத்தினுடைய உண்மைத்தன்மையை நீ ஆராய்ந்து அறிந்து உண்மையை நோக்கி நீ வந்திருக்கின்றாய். அப்ப நான் கொடுத்த அத்தனையும் நீ என்ன பண்ணிட்ட, ஒதுக்கி தள்ளி விட்டாய், எதுவும் வேண்டாம் அப்படின்னு நீயே ஒதுக்கி விட்டாய். அத்யத்ராட்சி திருத்யா, இதுக்கு பாஷ்யத்துல சொல்லும் பொழுது நீயோ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய், நான் அனித்தியத்தினால் நித்தியத்தை அடைந்திருக்கின்றேன், அதுவும் நித்தியமானது அல்ல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய், என்னை விட உயர்ந்தவனாக இருக்கிறாய், இல்லாட்டி இந்த இது வராது. அப்ப நீயோ காமஸ்ய ஆப்திம் சமாப்தி, நீ அனைத்து ஆசைகளையும் நிறைவுற்றவனாக அடையப்பட்டவனாக விளங்குகிறாய். அத்ரஹி சர்வே காமாக சமாப்தாக, என் அத்ரஹி இங்கதான் சர்வே காமாக அனைத்து ஆசைகளையும் என்ன ஆகுது, பூர்த்தி அடைகிறது, நிறைவை பெறுகிறது. இதுதான் அப்ப எங்க நிறைவை பெறுகிறது, ஜகதஹ சாத்ய ஆத்மா அத்யாத்ம சாத்ய சாத்யாத்ம ஆதிபோதா ஆதி தெய்வாதேஹே பிரதிஷ்டா ஆஸ்ரயம். அப்போ இது அத்ரஹி சர்வே காமாக பரிசமாப்தாக, எங்கே ஜகதக, அந்த ஜகத் எப்படிப்பட்டது, சாத்ய சா அத்தியாத்ம ஆதிபூத ஆதி தெய்வாதேக பிரதிஷ்டாம் ஆசிரியம். இந்த உலகமானது 3 நிலைகளுக்கு உட்பட்டது. இந்த உலக வாழ்வியல் அப்படிங்கிறது 3 நிலைகளுக்கு உட்பட்டது. இந்த உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, இந்த மனிதர்கள் வாழ்வியல்ல இந்த 3 நிலைகளுக்கு உட்பட்டு இந்த 3 விதமான துக்கங்களுக்கு உட்பட்டது. அதனால சம்சார உலகம்னு சொல்றது. அது என்ன சம்சாரம், சுக துக்கங்களுக்கு உட்பட்டது சம்சாரம். அப்ப இங்க 3 விதமான துக்கங்கள் இந்த ஜகத்தில் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது. அது என்ன அப்படின்னாக்கா, ஆத்யாத்மிகம் ஆத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம். இந்த 3 நிலைகளில் வரக்கூடிய இந்த துயரங்களானது மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் நாம் என்ன பண்றோம், ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அது என்ன, அப்ப இந்த உலகமானது இந்த 3 துயரங்களுக்கு உட்பட்டதுதான். இதுல இருந்து நீ மீளவே முடியாது. அப்ப ஆத்தியாத்மிகம் அப்படின்னா என்னன்னாக்கா, நமக்கு நாமே தனக்கு தானே சுண்ணி வச்சுக்கிறது சொல்றோம்ல, அந்த மாதிரி எனக்கு என்னால் வரக்கூடிய துயரங்கள், நான் என்ன கர்மம் பண்ணணும் தெரியலையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாச்சிருச்சே, இந்த மாதிரி நடக்கிறதே, எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு புலம்புறமோ இல்லையோ, அது ஆத்தியாத்மிகம். ஆதி தெய்வீகம்னு என்ன, தெய்வத்தினால் வரக்கூடிய இந்த சில துயரங்கள். அது என்ன துயரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வத்தினால் என்ன துயரங்கள் வருது, திடீர்னு ஆகுது,
திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கிறது. நம்ம என்னமோ நினைப்போம், மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இது என்ன சில நேரத்தில் வேளாண் படிக்க வரையில வண்டி பஞ்சர் ஆகும், பஸ் கிடைக்காது. இந்திராதி தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, அச்சத்துக்கு தேவர்கள்லாம் விட மாட்டாங்க. கிளம்பியில உடனே அப்பா எங்க போற, நான் வேதாந்த கிளாஸ் அதெல்லாம் படிக்க சாமியார் ஆகிட்ட என்ன பண்றது. இதெல்லாம் எதனால் வரக்கூடியது, ஆதி தெய்வீகம். அடுத்தது ஆதி பௌதிகம் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி பூகம்பம், வெள்ளம், மழை, மின்னல், இதனால வரக்கூடியதெல்லாம் ஆதி பௌதிகம். பஞ்சபூதங்களினால் வரக்கூடிய இந்த துயரங்கள். அடுத்தது இந்த தெய்வத்தினால் வரக்கூடிய துயரங்கள். அடுத்தது நமக்கு நாமே சூனியம் வைத்துக் கொள்வது. இந்த மாதிரி இது மூன்றுமே, இந்த மூன்று சொரூபமாக விளங்குவதுதான் இந்த ஜகத்து. அப்படிப்பட்ட ஜகத் தான் சுக பிராப்திக்கும் அதுதான் காரணம், துக்க பிராப்திக்கு அதுதான் காரணம். இப்படிப்பட்ட சூழலை உள்ளடக்கியது இந்த ஜகத்து. அடுத்தது இப்படிப்பட்ட இது எதை ஆசிரியத்திருக்கிறது அப்படின்னாக்கா, இது எதை ஆசிரியத்திருக்கிறது, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜகத்தானது சர்வாத்மகத்வாத். அப்ப இப்படிப்பட்ட இந்த உலகமானது எதில் நிலை பெற்றிருக்கிறதோ, எதில் நிலையாக இருக்கிறதோ அந்த சர்வாத்மகத்வாத் இவை அனைத்தும் எங்க நிலை பெற்றிருக்கிறதோ ஜக. அடுத்து குரோத குரோதோ கிருதோஹோ உபாசனாயாக பதம் ரண்யகர்ப்பம் பதம் அனந்தியம் ஆனந்தியம். அப்போ உபாசனா பண்றோம், உபாசனை செய்யும் கிருத்தக்கன என்ன, உபாசனைனால் தியானம் செய்கிறோம், ஜபம் பண்றோம். இந்த தியானம் ஜபம் எல்லாம் பண்ணி யார் எதுக்காக தியானம் ஜபம் பண்றோம், இறைவனை நோக்கி ஜபம் செய்கிறோம், தியானம் செய்கிறோம். அப்படி தியானம் செய்யக்கூடிய அந்த தத்துவமானது இருக்கிறதே, அது என்னது, அது ரண்யகர்ப்பாதி பதத்தை கொடுக்கக்கூடிய அந்த தியானமானது. தியானத்தின் மூலமாக எதை பெற முடியும், இந்த உபாசனையினால பல்வேறு விதமான சித்திகளை பெற முடியும். அடுத்தது இரண்யகர்ப்பாதி பதம், அந்த இதுவரைக்கும் நீங்க பெற முடியும். அடுத்தது என்ன, இது அப்படி இருக்கக்கூடிய அந்த பதமானது அனந்தியம், எல்லை இல்லாதது. எது, நீ தியானிக்கக்கூடிய அந்த வஸ்து இருக்கிறதே அது எல்லை இல்லாத ஆனந்தியம். அனந்தியமேவ ஆனந்தியம். அப்போ அதற்கு எல்லை என்பது கிடையாது, அந்தம் என்பது கிடையாது. அதற்கு அந்தம் என்பது முடிவானது என்பது கிடையாது. இப்போ ஒரு பிளைட் எடுத்துட்டு போய் இந்த பிரபஞ்சத்தில் இந்த வானம் எங்க போய் முடியுதுன்னு போனோம்னா எங்க போறது, எவ்வளவு தூரம் போறது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வியாழக்கிழமை போறக்க 4 வருஷம் ஆகுது, செவ்வாய்க்கிழமைக்கு போறக்க 2 வருஷம் ஆகுது, சந்திரனுக்கு போறக்க 6 மாசம், அதி ஸ்பீடு போனா இல்லாட்டி 1 வருஷம். இப்ப இவ்வளவு ஜேர்னி பண்ண வேண்டியதா இருக்கு. வியாழன் போற 4 வருஷம் 5 வருஷம், கிரகத்துக்கு போறதுக்கு அப்ப மறுபடியும் திரும்பி வாரக்கு 4 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் போயிடும். இப்ப எல்லையை போய் தொடர்றதுக்கு என்ன, வியாழனுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அந்த பக்கம், அது சொல்றான். இந்த மாதிரி 10 கேலக்சி இருக்குங்கிறான். இதே மாதிரி 10 கேலக்சி இருக்கான். அப்பப்பப்பா இதை பார்க்கறதுக்கே எல்லை இல்லாம கிடக்குது. அதை பார்த்து எவ்வளவு எல்லைக்கு நான் பயணப்படுறது. எடுத்து போலாமா, ஃபிளைட் எடுத்துட்டு அப்படியே பிரம்மாண்டத்துக்கு போய் அப்படியே பார்த்து விட்டுலாமான்னு எவ்வளவு தூரம் போவேன். அப்போ அதுக்கு there is no beginning, there is no end. அப்படிப்பட்டதா இருக்கும். எல்லா ஆராய்ச்சியாளர்களும் எங்க தொடங்குது எங்க முடியுது பார்க்கலாம், முடியல. இது அப்படியே இந்த கேலக்சி பார்த்தா, பிரம்மாண்டத்தை பார்த்தா அப்படியே இது எங்க இருந்தா எப்படி இது நம்ம நினைக்கிறோம். ஏதாச்சும் ஒரு கூடு இருக்குமோ, இந்த கூட்டுக்குள்ள இந்த உலகம் இருக்குமோ. இது அனந்தியம், எல்லை இல்லாதது. இது எல்லை இல்லாது. ஆனா நம்ம ரிஷிகளோட கண்டுபிடிச்சாங்க அந்த எல்லை எங்க இருக்குது அப்படின்னாக்கா, ஹிருதய குகையில் இருக்கிறது. இந்த ஹிருதய குகையத்தில் அந்த எல்லையானது இருக்கிறது அப்படின்னு சூக்ஷ்மா கண்டுபிடிச்சாங்க. சயின்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது. தேடுறான் எங்க போய் தேடுறது, பிண்டத்துல அண்டத்துல தேடிட்டே இருந்தா. அப்ப அவங்க என்ன ஈஸியா கண்டுபிடிச்சாங்க, அந்த எல்லையை காண வேணுமா, பிண்டத்துல பாரு, ஹிருதயத்துல பாரு, ஹிருதய குகையத்தில் பார். எவ்வளவு பெரிய விஷயம் இது. எந்த சயின்ஸ், எந்த டெக்னாலஜி கிரேட். அப்படி அனந்தியம்
அபயஸ்ய ச வாரம் வராம் நிஷ்டா. அப்ப இது இந்த பயத்திற்கு மேலான இருப்பிடமாக இது விளங்குகிறது. அப்ப அபயத்திற்கு உசந்த, அதாவது பயத்திற்கு மேலான, அபயத்திற்கு மேலாக அது. அப்ப பயம் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணமானது, உணர்வானது இல்லாத ஒரு நிலையில் அது விளங்குவது. பயத்திற்கு காரணமாக அது எப்பொழுதும் இல்லாமல் இருப்பது. அதனாலதான் அபயங்கரன்னு சொல்றது. அபயங்கரன்னா பயத்தை போக்குபவன். நமக்கு ஒரு பயம் இருக்கு, பிரம்மாண்டத்தை பார்த்தது, விபூதியை பார்த்தது, மகிமையை பார்த்தது. அப்ப அதை போக்கக்கூடியது இந்த அபயங்கரன். அப்படிப்பட்ட தத்துவமாக அது விளங்குகிறது. அடுத்தது என்ன? ஸ்தோமம் சுத்யம் மகதே அனிமாதி ஐஸ்வர்யாதி குண சங்கதம் ஸ்தோமம் ச மகச்ச நிர்திசயத்வா சோமமகத். ஸ்தோமம் அப்ப இது போற்றுதலுக்குரிய விஷயமாக இருக்கு. யாது? இந்த தத்துவமானது, அந்த பரமாத்மா தத்துவமானது போற்றுதலுக்குரிய விஷயமாக இருக்கிறது. மகத்து அதனுடைய குணம் எப்படிப்பட்டதுனாக்கா அனிமாதி ஐஸ்வர்ய அநேக குண சங்கரம், அநேக குணங்களோடு உடையது. அப்ப அனிமாதி, அப்ப அந்த இறைவன் அனிமாதியாக விளங்குது. பரமாத்மா தத்துவமானது அனிமாதியாக. இப்போ அஷ்டாங்க யோகத்துல சொல்லக்கூடிய அந்த 8 விதமான சித்திகள், அஷ்டமா சித்தின்னு சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி இந்த அனிமாதி, அதுதான் அந்த அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்றதா. அனிமா, மகிமா, அப்புறம் கரிமா, லகிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்வம், வசித்வம் என்று சொல்லக்கூடிய அனிமாதி அஷ்ட சித்தின்னு சொல்றோம். இந்த அனிமாதி அஷ்ட சித்திகளை பெற்றவர்கள் நம்முடைய சித்தர்கள். அடுத்தது இதுல ரொம்ப கீர்த்தி வாய்ந்தவர் யாரு? அஷ்டமா சித்தியில யாரு? அஷ்டமா சித்தியில கீர்த்தி வாய்ந்தவர் யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் தான் அஷ்டமா சித்தியை ரொம்ப சித்தி பெற்றவர். அப்போ அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்வம், வசித்வம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகள். இப்ப அனிமான என்ன அப்படின்னாக்கா அணுவை போல சுருக்குவது இந்த உடலை. திடீர்னு என்ன பண்ணுவாரு ஆஞ்சநேயர்? சொன்ன எறும்பு மாதிரி வந்துடுவார். அப்ப அணுவை போல தன்னை சுருக்கி கொள்ளுதல். மகிமா திடீர்னு என்ன பண்ணுவாரு? அப்படியே விஸ்வரூபம் எடுப்பார், பெரும் மலை போல பெருசாவார். அப்ப மகிமாங்கிறதே மலையை போல அப்படியே பிரம்மாண்டமா பெருசாவார். அடுத்தது கரிமா. கரிமான என்னன்னாக்கா நீ மழையினாலும் வாயினாலும் இந்த உடலை அசைக்க முடியாது, அப்படி நின்றுக்குவார். அப்படி நின்னா ஆஞ்சநேயர் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ வாகனங்கள் வீரர்கள் என்ன பண்றாங்க? அசைத்து பார்க்கறாங்க, காலை தூக்க முடியல. அப்ப என்ன பண்ற? ராவணன் காலை எடுக்கிறான், ஒன்னும் பிடிக்க முடியல, ஒன்னும் அசைக்க முடியல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்திக்கு என்ன? கரிமா. அடுத்தது லகிமா. லகிமான என்ன ஆகுது? இப்ப கனமான பொருள் எப்படி வெயிட்டா இருக்குது, அதை அப்படியே என்ன பண்ண லேசாக்கிடுவாங்க. இப்ப திருநாக்கரசு என்ன பண்ணாரு? தூக்கி கடலை போட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? தன் உடலை லேசாக்கினார். அப்ப என்ன ஆகுது? அவரு மிதந்தாரு. பிரகலாதிக்கு உள்ள போட்டாங்க, உடனே உடம்பு லேசாச்சு. இந்த மாதிரி வெயிட்டா இருக்கக்கூடிய லேசாக்கக்கூடியது என்ன ஆகுது? லகிமா. அடுத்தது பிரார்த்தி. இப்ப மனதினால் என்ன பண்ணுவாங்க? அவங்க எதையும் அவர்கள் அடைவார்கள். இப்ப நினைச்ச மாத்திரத்துல எதுவும் அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் பிரார்த்தி. பிராகாமியம் அப்படின்னாக்கா உடனே வேறு மாதிரி மாத்திரம். அவையா இருந்தாங்க, திடீர்னு என்ன பண்ணாங்க? இளமையா இருந்தாங்க, உடனே முதுமையை பெற்றார்கள். அப்படிப்பட்ட பிராகாமியம். அடுத்தது ஈசத்துவம். இப்ப 5 தொழில்களை செய்யக்கூடிய அந்த சக்தியை பெறுதல் ஈசத்துவம்னா. ஈசன் என்னென்ன செய்கிறாரு? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், புரோபாவ, அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய 5 தொழில். இங்க 5 தொழில்னா வேற நினைக்கப்படாது. 5 தொழில்னா வேற நினைச்சக்கூடாது. 5 தொழிலாளர்கள் நலச்சங்கம் அப்படின்னு நினைக்கப்படாது. இங்க 5 தொழில்னா இது ஒரு 5 தொழில் தான், அதுவும் 5 தொழில் தான். அவரும் 5 தொழில் பண்றாரு, இவரும் 5 தொழில் பண்றாரு. அதனால என்ன ஆகுதுனாக்கா அவர் 5 தொழில் பண்றதுனால அவரு விஸ்வகர்மா, 5 தொழில் பண்றாலும் இவரு விஸ்வகர்மாவா இருக்குமோ? ஒரு வேலை பார்ப்போம். அப்ப என்ன? அப்ப 5 தொழில்களை செய்வதால்
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரகம். இதையே என்ன பண்றாங்க இவர்கள் அஷ்டமா சித்தி அடைந்தவர்கள் செய்கிறார்கள். அடுத்தது வசித்வம் வாசித்வம். அப்ப என்ன ஆகுதுனாக்கா வசியம் பண்றது, யாரையும் வசியம் பண்ணிடுவான், பார்த்தா போதவியே உடனே என்ன அவங்க பின்னாடியே போயிடுவாங்க வசி. அப்ப தெய்வங்களை தன்வசப்படுத்துதல், இதெல்லாம் எது வரைக்கும்? இது என்ன ஆகுது, அந்த ஞானம் வேணும். இதெல்லாம் யாருக்குன்னாக்கா இறைவனுக்கு இது இருக்கிறது, இது இறைவனுக்கு நித்தியமானது. உபாசனையினால் வரக்கூடிய அந்த அஷ்டமா சித்திகள் எல்லாமே என்ன ஆகுது, நீ எதன் மூலமாக பெற்ற எது பரியந்தம் இருக்கோ, ஆனா இறைவனுக்கு இதே நிரந்தரமானது நித்தியமானது. அப்படிப்பட்ட அந்த இந்த பிரம்மாண்டம் என்ன ஆகுது, பரமாத்ம தத்துவம் அணுவுக்கு அணுவானது. அத மகதோ மகியான் அனோரணியான், அணுவிற்கும் அணுவானது, அப்புறம் மகதோ பெரிதிற்கும் பெரிதானது. அப்படி பிரம்மாண்டத்தை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கிறது, அங்க மகதோ மகியா. ஹிருதயத்தில் என்ன ஆகுது, அணு அணியான், அணுவிற்கும் அணுவாக இங்க இருக்கிறார், மகதோ மகியான் அங்க இருக்கிறார். இப்ப இது ரெண்டு வேறு வேறு அல்ல, இரண்டு ஒன்றுதான் அப்படிங்கிற ஞானம் தான் ஆத்ம ஞானம். அடுத்தது அப்ப ஐஸ்வர்ய குணம். ஐஸ்வர்யம் என்ன, அப்ப அந்த பகவான் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு என்ன சொல்றது, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, அப்புறம் வீரியஸ்ய யசஸ்ஸக ஸ்ரீயக வைராகிய வைராகியஸ்யாத ஞானஸ்ய ஷண்ணா பக இதீரணா அப்படின்னு விஷ்ணு புராணத்துல சொல்லக்கூடிய அந்த பகவான் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன சொல்றாருனாக்கா, அந்த 6 குணங்களை உடையவர் இறைவன் அந்த பகவான். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரியக வைராகியஸ்யாத ஞானஸ்ய ஷண்ணாம் பகக இதீரணா என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க அப்ப 6 குணங்கள் என்னது, ஞானம், பலம், வீரியம், ஐஸ்வர்யம், ஆற்றல், தேஜஸ் என்று சொல்லக்கூடிய 6 குணங்களோடு விளங்குபவர் அந்த இறைவன், அந்த பரமாத்மா தத்துவம். இப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கக்கூடிய சங்கதமாக இருக்கக்கூடிய அந்த மகத்து, மகத்து அப்படிங்கிற மகத்துனா இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அந்த பரமாத்மா, இந்த பரமாத்மத்துக்கு மகத்துன்னு ஏன் பொருள் சொல்லப்படுகிறதுனா, மகத்துனா என்ன அப்படிங்கிறது இவ்வளவு விஷயத்த சொல்லப்படுகிறது. அப்படியாக இந்த அனிமாதி குண சங்கரன் ஸ்தோமம் தத்து மகச்ச நிறுதி, இது ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. இது வேறு அது வேறு அல்ல. அப்ப என்ன, இங்க தண்ணியும் பாலும் வேறு வேறு அல்ல, அப்படியல்ல பொருள். தண்ணியும் பாலும் வெண்மையும் வேறு வேறு அல்ல. இங்க எப்படி புரிஞ்சுக்கணும், பாலும் வெண்மையும் வேறு வேறு அல்ல, புரியுது இல்ல? அது மாதிரி அப்ப இந்த குணங்களோடு கூடியவர் அந்த மகத், அந்த பரமாத்மா. அப்ப ஸ்தோமம் ச மகஞ்ச, அப்ப போட்டுதற்குரியவராக துதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அவரே அந்த மகத்தாக விளங்குகிறார். ஏன்னா ரெண்டு பிரித்தெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியாக இருக்கிறதுனால ஸ்தோம மகத்து. உருகாயம் உருகாயம் விஸ்தீரணம் கதிம் விஸ்தீரணம் கதிம். அப்ப உருகாயம்னா என்ன, எல்லையில்லாத அந்த பிரம்மாண்டம். அதுக்கு என்ன, இந்த விஸ்தீர்ணம் மிகுந்த பரந்த மிகப்பெரிய பரப்பை உடையது, அதற்கு எல்லை என்பதே கிடையாது. அப்ப மிக பரந்த விஸ்தீர்ணமாக அந்த சக்தியானது விலங்கல்ல, பிரம்மாண்டம் முழுவதும் அது வியாபித்திருக்கிறது. உருகாயம் பிரதிஷ்டா ஆத்மனஹ ஆத்மனஹ அனுத்தமாமபி அனுத்தமாமபி திருஷ்ட்வா ஹிருத்யா தைர்யேன வீரஹ தீமான்சனே நச்சிகேதஹ அத்யத்ராக்ஷி. அப்போ அந்த பரம்பொருள், அதாவது பிரதிஷ்டாம் ஸ்திதிம், இப்படியாக விளங்கக்கூடிய இது ஸ்திதியாக இருக்கக்கூடிய ஆத்மனஹா அனுத்தமாமபி திருஷ்டுவா, இப்படியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை, அந்த பரம்பொருளை நீ எப்படி பார்க்கிற, அதுவே எனக்கு முக்கியம், அதுவே எனது லட்சியம். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவே என்னுடைய லட்சியம். இப்படியாக திருஷ்டுவா திருத்யா, பார்த்து உணர்ந்து ஆராய்ந்து, தைரியேன தீரக தீமான், அப்ப தைரியத்தோடு கூடியவனாக அறிவுள்ளவனாக, தீமான்னா என்ன,
மிக உயர்ந்த அறிவை உடையவனாக இருக்கிறாய். சன்னு இருக்கிறாய். யாரு? நச்சிகேதகா. அப்படி உடைய நச்சிகேதகா அத்ய திராட்சி, நீ அனைத்தையும் விட்டு விட்டாய், ஒதுக்கி விட்டாய், தள்ளி விட்டாய். பரமேவ பரமேவ ஆகாஞ்சன்னே ஆகாஞ்சன்னே அதிஷ்டவானசி அதிஷ்டவானசி சர்வமேததே சர்வமேததே சம்சார சம்சார போகஜாதம் போகஜாதம் அகோபத அகோபக அனுத்தம அனுத்தம குணோ அசி குணோ அசி. அகோபத அனுத்தமசி. அப்பப்பா, நீ மிக உயர்ந்த அறிவை பெற்றவனாக இருக்கிறாய். ஒப்புயர்வற்ற குணங்களோடு கூடியவனாக நீ விளங்குகிறாயப்பா. இந்த மாதிரி ஆசாமி நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு சிஷ்யன் பிரஷ்டன் கிடைக்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட எப்படி பரமேவா, என்னுடைய குறிக்கோள் லட்சியமே பரமாத்மா தான், வேற எதுவும் கிடையாது. அதிதிருஷ்டவான சர்வமேதத்து, இதெல்லாம் அனைத்துமே என்ன ஆகுது? சம்சார போகஜா. எல்லாம் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே என்ன ஆகுது? சம்சாரத்துக்கு ஏதுவாக இருக்குதே தவிர அதையெல்லாம் தவிர்த்து இதையெல்லாம் ஒதுக்கி விட்டு இதையெல்லாம் உணர்ந்து அதிர்ஷ்டவானசி, இதையெல்லாம் பார்த்து உணர்ந்து அறிந்து பரமேவ ஆகாங்கன், எனக்கு என்னுடைய குறிக்கோள் என்ன? அந்த மேலான உயர்ந்த இந்த தத்துவத்தை அறிவது மட்டுமே, வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த உயர்ந்த சிந்தனையோடு நீ விளங்குவதால் நீ ஒப்புயர்வற்ற குணங்களோடு நீ இருக்கிறாயப்பா நச்சிகேதா அப்படின்னு சொல்லி அந்த பரமாத்மா அந்த தத்துவத்தை எல்லாம் கூறி, அப்ப இதிலிருந்து என்னங்குது? அதை அறிவதும் அதை புரிந்து கொள்வதும் மிகப்பெரிய பாக்கியவான்களாகத்தான் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்தது என்ன பண்றார்? அதை சொல்றார். தத்துவம் எப்படி அப்படிங்கிறத நீ ஆரம்பிக்கிறார். தம் துர்தர்ஷம் துர்தர்ஷம் கூடம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் அனுப்பிரவிஷ்டம் குஹாகிதம் குஹாகிதம் கஹ்வரேஷ்டம் கஹ்வரேஷ்டம் புராணம் புராணம் அத்யாத்ம யோகாதிகமேன அத்யாத யோகாதிகமேன ஏவம் ஏவம் மத்வா மத்வா தீரஹ தீரஹ ரஸசோகௌ ரஸசோகௌ ஜகாதி ஜகாதி. அப்ப என்ன ஆகுதுனாக்க அடுத்தது இந்த ஆத்ம அத்தியாத்ம யோக அதிகமேன, அப்ப இந்த ஞான யோகத்தை பெறுவதன் மூலமாக இந்த தீரன் துர்தர்ஷன் தீரக துர்தர்ஷகா, அப்ப இதை அறிவதற்கு அரிதான கூடம் ரகசியமான அறிவதற்கு அரிதியான ரகசியமான இந்த தத்துவத்தை அடைந்த யாரு? இவன் நச்சிகேதசு என்ன புத்தியில் வெளிப்படுகின்ற துயரத்தை போக்குகின்ற அகஸ்வரேகம், அப்போ புராணம் என்றும் என்றும் நிலையாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட தம் தேவம் அந்த அறிவு சுரூபமான ஆத்மாவை மத்வா அறிந்து என்னாகுது? சுகத்தையும் துக்கத்தையும் அவன் ஹர்ஷோகம் ஜகாதி கடந்தவனாக ஆகிறான். அப்ப இந்த ஆத்ம ஞானத்தை, இந்த பரமாத்ம தத்துவத்தை, இந்த ரகசியமான கூடம் அனுப்பிரவஷ்டம், இந்த ரகசியமான அந்த தத்துவத்தை அடைந்த அவர்கள் என்ன பண்ணாங்க? சோகத்தையும் மோகத்தையும் கடந்தவர்களாக ஆகிறார்கள். அப்படிங்கிறது என்ன என்று தெளிவாக அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அடுத்த வகுப்பு பதிவு செய்யப்படும். கண்டிப்பா முன்னத்து நாள் இரவு. ப்ளீஸ் வாட்ச் எவ்ரிஒன் in WhatsApp group. Namaskaram. Hari Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamādāya Purnamevāvasishyate. Om Shanti Shanti Shanti. Hare Om Shri Gurubhyo Namaha. Hare Om.